அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை விருச்சிக ராசி நேயர்களான நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். நிச்சயம் இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் தடுக்க இயலாது என்ற வகையில் விருச்சிக ராசி நேயர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விருச்சிக ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல ராசிநாதன் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் இவ்வளவு நாட்களாக ஏன் வருட கணக்கில் இருந்த பகை கூட விலக இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பதால் ராசியினுடைய பலம் அதிகரிக்கிறதுங்க. உங்களுடைய தெளிவான மனதையும் தீர்க்கமான செயல்முறையையும் கொண்டு வெற்றியடையும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் உண்டு. ஆன்மீகத்தில் நல்ல உயர் கிடைக்க இருக்குதுங்க. சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் உண்டுங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் உண்டாகக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சகோதர கருத்து வேறுபாடுகள் மறையுங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது மிகுந்த கவனமாக பேசுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என திடாலடியாக வார்த்தைகளை விட்டுவிட்டு பின்பு வருத்தப்பட வேண்டாங்க. ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதாரணமாக பேசியது கூட மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி மன நிம்மதி இழக்க வைக்குங்க. இடுப்புக்கு கீழ் உள்ள பாகங்களில் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாங்க. தொழிலில் அவ்வப்பொழுது சிறு தடைகளும் இடைஞ்சல்களும் ஏற்பட்டு நீங்குங்க. நீரிழிவு மற்றும் நரம்பு நோய்களினால் பாதிப்பு ஏற்பட்டு தசாபுத்தி அனுகூலம் இல்லாதவர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொள்ளும் சூழல் உண்டு. அதனால் ஆரம்பத்திலிருந்து அதிக கவனத்தோடு இருங்க. குறிப்பா ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாய், ராகு மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். உங்களுடைய ராசி அஷ்டம ராசியில் குரு பகவானும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார்கள். உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் கேது. பல குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அந்யோன்யம் ஒற்றுமையும் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. பணப்பற்றாக்குறையும் குடும்ப பிரச்சனைகளின் கடுமையை அதிகரித்து செய்யுங்க. அதே போல இத்தருணங்கள்ல விவாக முயற்சிகள், அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவது மன நிம்மதியை பாதிக்குங்க. வரவை விட செலவுகளை சற்று அதிகமாக இருப்பதால இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் கடன் வாங்க வேண்டி அவசியம் ஏற்பட இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்ளும் போது தேவையில்லாத இந்த கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மொத்தத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் உருவாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. இந்த இடமாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களான உங்களுக்கு இன்றைய நாட்கள் பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. அன்றாட பணிகளில் கவனமாக இருக்க வேண்டுங்க. இந்த ஒரு முடிவையும் உணர்ச்சி வசப்படாமல் ஆழ்ந்து சிந்தித்து எடுப்பது இத்தருணங்கள்ல மிகவும் அவசியம் என்பது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. மேலதிகாரிகளுடன் சற்று வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. அப்படி இல்லைன்னா மன நிம்மதி பாதிக்கப்படுங்க. அதே போல் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒருவேளை வெளிநாடு
வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படி அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளித்து உங்களுடைய லாபத்தை தொடர்ந்து வெளிநாட்டில் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. வெளியூர் பயணங்களின் எதிர்பார்க்கும் அளவிற்கு பயன் தராது. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதால மன நிம்மதி பாதிக்கப்படக்கூடுங்க. பொறுமை, நிதானம், புத்தி சாதுரியம் என்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்தவரை விருச்சிக ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகள் குறைய கொடுங்க. வருமானம் பாதிக்கப்படும். கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதை கிரக நிலை முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கூடுமான வரைக்கும் அனாவசிய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கூடுமான வரையில் குறைந்த செலவில் தரமுள்ள கதைகளின் அடிப்படையில் புது படங்கள் தயாரிப்பது நல்லதுங்க. ஏனெனில் கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை தனது அதிகாரத்தின் கீழ் கொண்டுள்ள சுக்கிரன், சூரியன் மற்றும் சனியுடன் இணைந்து குரு பகவானுடைய ராசியில் சஞ்சரிப்பதால் மேடை பேச்சுக்களிலும் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. மேடை பேச்சுக்களில் என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் என்பதிலும் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் அரசியல் துறையினருக்கு அரசியல் துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன், சூரியன் மற்றும் சனியுடன் இணைந்து குரு பகவான் ராசியில் சஞ்சரிப்பதால் மேடை பேச்சுக்களில் கவனம் தேவைங்க. உணர்ச்சி வசப்படுவதை பேசுவதை தவிர்ப்பது அவசியம். சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் உங்களை ஆழ்த்திவிடும். கூடுமான வரையில் உயர்மட்ட தலைவர்கள் தற்போது சந்திக்காமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்குங்க. உங்களிடமிருந்து அவர்கள் சற்று அதிகமாகவே எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பதை உங்களால் பெற்றுத்தர இயலாது. அதனால் தான் அவர்களை தற்போதை சந்திக்காமல் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம ராசியில் வித்யாக்காரகரான புதன் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பது நன்மை செய்யாதுங்க. நண்பர்களுடன் அளவுக்கு மீறி நெருங்குவதை பழகுவதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் சகவாச தோஷம் உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்க கொடுங்க. அதனால் கூடுமான வரைக்கும் எவரிடமும் நெருங்கி பழக வேண்டாங்க. விடுதியில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, படிப்புண்டு என்றிருப்பது தேவையில்லாத வீண் பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. விவசாயத்துறையினருக்கு வயல் பணிகள் கடுமையாக இருக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற விளைச்சல் உங்களுக்கு கிடைத்து மன ஆறுதல் பெற்று தருங்க. அண்டை நிலத்தவரோடு சுமூக உறவு நீடிக்குங்க. புதிய கால்நடைகள் சேரும் வாய்ப்பு உள்ளது என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போது தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. சிவனையும் அம்பாளையும் வணங்கி பிரகாரம் வலம் வாருங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.